இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, இருசக்கர வாகனத்திலிருந்து சாலையில் மயங்கி விழுந்த பெண் நடிகரை நடிகர் ரஞ்சித் செய்த செயலால் வைரலாகும் வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாலையில் மயங்கி விழுந்த பெண்ணிற்கு நடிகர் ரஞ்சித் அவர்கள் உதவி செய்திருக்கும் வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காமநாயக்கன் பாளையம் என்ற இடத்தில் கணவர் சுப்பிரமணியனுடன் இருசக்கர வாகனத்தில் சித்ரா என்ற பெண் பின்னால் உட்கார்ந்து சென்று கொண்டிருந்தாங்க. அப்போது திடீரென அந்த பெண் சித்ரா மயங்கி விழுந்து சாலையில விழுந்திருக்காங்க. அந்த சமயம் பொள்ளாச்சியிலிருந்து பல்லடம் நோக்கி காரில் சென்றிருந்த நடிகர் ரஞ்சித் இந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறார். அவரின் காரில் இறங்கி வந்து அந்த பெண்ணிற்கு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் வர வைத்து மயங்கி விழுந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. தற்போது இது தொடர்பான வீடியோ தான் இணையதளத்துல வைரலாகி வருது. அதோடு நடிகர் ரஞ்சித் செயலை பார்த்து பலருமே பாராட்டி வராங்க. தமிழ் சினிமாவில் 90 காலகட்டத்தில் பிரபலமான நடிகராக இருந்தவர் தான் ரஞ்சித். இவர் பெரும்பாலும் படங்களின் நண்பனாகவும் வில்லனாகவும் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்திருந்தார். இவர் பல படங்கள்ல ஹீரோவாக நடித்திருந்தார். அதோடு இவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் என்ற பல மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு தனி ரசிகர் கூட்டமே வச்சிருக்கிறாரு. இறுதியாக இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் ஜீவன் நடித்த அதிபர் என்ற படத்துல நடித்திருந்தாரு. அதன் பின்பு தமிழ்ல இவர் எந்த படத்திலும் நடிக்கவில்லை. சிறிய இடைவெளிக்கு பின்பு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செந்தூர பூவை தொடர் மூலம் மீண்டும் நடிக்க துவங்கினாரு. தற்போது விஜய் டிவி ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி தொடர்ல பழனிசாமி என்ற கதாபாத்திரத்துல நடித்து வராரு. தற்போது நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்திருந்த படம் தான் குழந்தை கவுண்டம்பாளையம். நாடக காதலை மையமாக வைத்து இந்த படத்தை நடிகர் ரஞ்சித் எடுத்திருந்தார். இந்த படம் ஜூலை 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் வெளியாகவில்லை. பின்பு இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகியிருந்தது. அதிலிருந்து சோசியல் மீடியாவில் பல சர்ச்சைகள் எழுந்து வந்தது. குறிப்பாக நடிகர் ரஞ்சித் அவர்கள் மறைமுகமாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை தாக்கி பேசியது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்தது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு நிறைய பேர் பல்வேறு துறையை சேர்ந்தவங்க கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய வெளியீடுக்கு மும்முரமாக செஞ்சு கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. பல்வேறு திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.